காலையிலேயே 3 வரும் மீன் வாங்கிட்டு போனாலுவ. இப்போ மணி 1 மணி ஆகுது, எப்படியும் சமைச்சிருப்பாளுங்க. யார் வீட்டுக்கு போய் மீன் குழம்பு நல்லா வாய்க்கு ருசியா சாப்பிடலாம்? நல்லா மீன் வறுத்து வச்சிருந்தாளுங்கன்னா ஒரு 4 மீனை முழுங்கிட்டு வந்துடலாம். யார் வீட்டில் வறுத்துருப்பாங்கன்னு தெரியலையே. சரி, அப்படியே நடந்து போவோம். யார் வீட்டில் வறுக்கிற வாசனை வருதோ அங்கே பூந்துட வேண்டியது தான். இப்போ போவோமா இல்லை கொஞ்சம் கழிச்சு போவோமா? 1 மணி ஆயிட்டு, செஞ்சிருப்பாளுங்க. ஒரு வேளை செய்யலைன்னா வேற அங்கே போய் காத்து கிடக்க வேண்டியதாக இருக்கும். போனோமா, சோத்தை தின்னோமா, 4 வறுத்து வச்சிருக்க மீனை முழுங்கினோமாட்டு வந்துட்டே இருக்கணும். சரி போவோம். ஏய் சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. என்ன அந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்க? அடியே ராதிகா, நீயா? ஆமா சின்ன பொண்ணு, நான் தான். என்ன தனியா நின்னு புலம்பிட்டு இருக்கா? அது ஒன்றும் இல்லடி. சும்மா சொல்லு சின்ன பொண்ணு. அதுவா, காலையில செல்லத்தாயக்கா முக்காடு குந்தாணி எல்லாரும் மீன் வாங்கிட்டு போனாலுவ பத்துக்க மார்க்கெட்ல இருந்து. சரி, அதான் யார் வீட்டுக்கு போய் சாப்பிடலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படியே சின்ன பொண்ணு, எனக்கும் ரொம்ப வயிறு பசிக்குடி. என்னையும் உன் கூட சேர்த்துக்க, நானும் வரேன். சரி ராதிகா, உனக்கு இல்லாமையா? வா, எங்கேயாவது போய் ஓசையில தின்னுட்டு வருவோம். சரிடி, நம்ம யார் வீட்டுக்கு போனோம்? அதாண்டி எனக்கும் தெரியல, அப்படியே நடந்து போவோம். யார் வீட்டுல மீன் பொரிக்கின வாசனை அடிக்குதோ அங்க போய் உட்காந்துருவோம். இதுவும் நல்ல பிளானா தாண்டி இருக்கு. வா வா போவோம். சின்ன பொண்ணு, எனக்கு மீன் பொரிக்கிற வாசனை வருது பத்திக்க, உனக்கு வருதா? ஆமா ராதிகா, அந்த குந்தாணி வீட்டுல தான் மீன் நல்லா வறுத்துட்டு இருக்கா போல. வாசனையும் ஆளை தூக்குதுடி. அப்போ இன்னைக்கு குந்தாணி மாட்டிக்கிட்டா. சரி சின்ன பொண்ணு, அப்ப குந்தாணி வீட்டுக்கு போயிருவோமா? சரி ராதிகா, இப்போ குந்தாணி வீட்டுக்கு போவோம். நைட்டு ஒரு வேளை பசிக்கிற மாதிரி இருந்தா செல்லத்தாயக்கா இல்ல முக்காடு வீட்டுக்கு நுழைஞ்சிருவோம். சரியா? இப்போ மதியம் சாப்பாடு இன்னைக்கு நம்மளுக்கு குந்தாணி வீட்டுல தான். சரி சின்ன பொண்ணு, வா போலாம். ஏ ஒத்தரோசா, ஏ ஒத்தரோசா. ஐயே, இது என்ன சின்ன பொண்ணு குரல் மாதிரி கேக்குது? வந்துட்டா போலயே. கரெக்டா 1 மணிக்கு சாப்பிட்ற டைமுக்கு வந்திருக்கா பாரு. நல்லா ஓசையில தின்னுட்டு போலான்னு தான் வந்திருப்பா. காலையிலேயே அவள் மீன் வாங்காதப்பவே நினச்சேன் இப்படிதான் ஏதாச்சும் பண்ணுவான்ட்டு. மீனை திருடிட்டு போவான்னு நினச்சோம். இங்கே என்னடான்னா நான் மதியம் சாப்பாட்டுக்கே வந்துட்டாலே. நானே கஷ்டப்பட்டு அவ்வளோ மீனையும் கழுவி திரும்ப அதை பொரிச்சு குழம்பு வச்சு சோறு பொங்கி வச்சிருக்கேன். இவ வந்து என்ன பண்ண போறாளோ தெரியலையே. குந்தாணி வேணுன்னே காது கேட்காத மாதிரி இருப்பான்னு நினைக்கிறேன். வா சின்ன பொண்ணு, என்ன இந்த பக்கம்? சும்மா தான் குந்தாணி ஒன்றை பார்த்துட்டு போலான்ட்டு வந்தேன். நீ எதுக்கு வந்திருப்பன்னு எனக்கு தெரியாது. கூட என்ன இந்த ராதிகாவையும் கூப்பிட்டுட்டுலாம் வந்திருக்கா? இவன் ஒருத்திக்கே ஓசையில் சோறு போடுறது கஷ்டம், இதில் இன்னொருத்தியெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கா. என்ன குந்தாணி ஏதோ முழங்கின மாதிரி இருக்கு? ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு, ராதிகா புதுசாக வந்திருக்காளே, அதான் பார்த்துட்டு இருந்தேன். வா ராதிகா. இல்லை கோணா, உங்கள் வீட்டுக்கு ரொம்ப நாள் ஆச்சு வந்து, அதான் சரி சின்ன பொண்ணு வரானோன்னு சரி அப்படியே கூட வரலான்ட்டு வந்தேன். சரி ராதிகா, நீ உட்காரு. சரிக்கோ. என்ன குந்தாணி, குழம்புலாம் வச்சிட்டியா? காலையில் மீன் வேற வாங்கிட்டு போனா. குழம்பாடி, குழம்பு அது அது அடுப்பில் கிடக்குடி குழம்பு. அப்படியா? சரி குந்தாணி, மீனெல்லாம் பொரிச்சிட்டியா? இல்லடி, என்னமோ தாண்டி பொரிக்கணும். ஏடி, மீன் பொரிச்ச வாசனை அங்கே ஊரையே தூக்கிட்டு இருக்கு, நீ என்னமோ தான் பொரிக்கணுங்க. உன் வீட்டிலேருந்து தானே வாசனை வருது. ஐயோ, எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் வந்திருக்கா போல. வெளியே நின்று பார்த்துருப்பாளோ? இல்லை சின்ன பொண்ணு, பொரிச்சிட்டு தான் இருக்கேன், இன்னும் முடியல பத்துக்க. அப்படியா? சரி குந்தாணி, 1:30 ஆயிட்ட, இன்னுமா சாப்பிடாம இருக்கியே? சீக்கிரம் பொரிச்சு தின்னுங்க. எப்படிலாம் நடிக்கிறா பாரு. இவளை எப்படி தான் கலட்டி விடன்னு தெரியலையே. சரி குந்தாணி, அப்போ நாங்கள். சரி சின்ன பொண்ணு, நீங்கள் போயிட்டு வாங்க. சரி பாய். ஏடி, ஏன்டி அவசரப்படுற? நாங்கள் இந்த சோஃபாவில் உட்காந்துருக்கோம், நீ போய் எல்லாம் ரெடி பண்ணுன்னு சொல்கிறதுக்குள்ள டாட்டா பாய் பாயா. நான் கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துட்டு தான் போகணும்டி. இப்போ வெயிலெல்லாம் வெளியே போக முடியாது. ஐயோ, வெளியே பத்தி விடலாம் நினச்சா உஷாரா இருக்காளே. சரி சின்ன பொண்ணு, 2 பேரும் உட்காருங்க. என்ன குந்தாணி, வாய்ஸ்லாம் ஒரு மாதிரி டல்லாக போகுது? அப்படிலாம் இல்லை சின்ன பொண்ணு, நீங்கள் உட்காருங்க, நான் தான் வரேன். ராதிகா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆயிரும். 2 பேரும் நல்லா தின்னுட்டு போயிடலாம். சரியா? சரி சின்ன பொண்ணு. இவளுவோ போக மாட்டாளுவோ போலையே. என்ன பண்ண, நல்லா பொரிச்சு வச்சிருந்தேன், இவளுக்கு தான் கொடுத்து வச்சிருக்கு போல. சும்மா 1-2 தின்னுட்டு போனாலும் பரவாயில்ல, இருக்கு அவளத்தையெல்லாம் முழுங்கிட்டு போயிடுவா. எல்லாம் நம்ம நேரம், இன்னைக்கு நம்மளுக்குன்னு வந்து சேர்ந்துட்டாளுங்க. ஏ ஒத்தரோசா. இவ வேற கூப்பிடுறாள, என்னத்தை கேட்க போறான்னு தெரியலையே. இந்த வரேன் சின்ன பொண்ணு. சொல்லு சின்ன பொண்ணு. என்ன குழம்பு சோறு எல்லாம் ரெடியாடி? எல்லாம் ரெடி தான் சின்ன பொண்ணு. சரி ஒத்தரோசா, எனக்கும் ராதிகாக்கும் ஒரு தட்டில் கொஞ்சோட சோறு போட்டு ஒரு 2 வறுத்த மீன் வச்சு கொண்டு வாயேன். உன் கை மனம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆமாம், ஓசியில் திங்க வந்துட்டு கை மனம் எப்படி இருக்கான், கை மனம். சரி சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு, குந்தாணி மூஞ்சியா ஒரு மாதிரி போகுது. அவன் மூஞ்சே அப்படிதான்டி, நீ ஃப்ரீயா விடு, இப்போ எடுத்துட்டு வருவா. இந்த சின்ன பொண்ணு ஏன் தான் இப்படி இருக்காளோ தெரியலப்பா.
இவ தொல்லை வர வர தாங்கவே முடியல. இவ தொல்லைக்கெல்லாம் ஏதாவது ஒரு முடிவு கட்டணும். இந்த ஒரு ரவுண்டோட முடிச்சா நமக்கு நல்லது. இவ வேற எத்தனை ரவுண்டு போவாளோ தெரியல. அந்த ராதிகா பிள்ளை வேற எப்படின்னு தெரியல. சின்ன பொண்ணு மாதிரிலாம் தின்னா நம்ம சொத்தை தான் எழுதி வைக்கணும். குந்தாணி எடுத்துட்டு வந்துட்ட போலயே, வாசனையே ஆளை தூக்குதுடி. ஆமா, தூக்கம்ல, தூக்கம் தூக்கம். சரி, ஏன் அங்கே நின்றுட்டு இருக்க? பக்கத்துல கொண்டு வந்துட்டா ஒரு வெட்டு வெட்டுவோம். ம் வரேன் வரேன். சின்ன பொண்ணு ராதிகா 2 பேரும் எடுத்துக்கோங்க. என்ன மனம், என்ன மனம்! ஆஹா, குந்தாணி நீ வைக்கிற மீன் குழம்பு இருக்கே, போ, வேற லெவல்டி. ஆமா ஆமா, நல்லா தானே இருக்கும் ஓசில வச்சு போட்டா. மீன் குழம்பு வாசம் அது மணக்க வீசும். ஆமா, வீசம் வீசம். ஞம், 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 ஞம். எக்கோ நல்லா டேஸ்டா வச்சிருக்கோ. அப்படியா ராதிகா? சரி, சாப்பிடு சாப்பிடு. இந்த சின்ன பொண்ணு கூட சேர்ந்து இவளும் கூட்டாளி போட்டுட்டு பண்றா பாரு. சை, 2 பேர் தட்டம் எப்படி இருக்கு பாரு, நல்லா ஃபுல்லா வலிச்சு தின்ன மாதிரி இருக்கு. இப்படியுமா தும்பாளுங்க? சை. ஒத்தரசாக்கா, எனக்கு போதும்க்கா, நான் நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டுட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. சரி ராதிகா. சின்ன பொண்ணு உனக்கு போதுமா? என்ன குந்தாணி இப்படி கேட்டுட்ட? எனக்கு எப்படிடி பத்தம்? இந்த பிளேட்ல இன்னும் 2 வறுத்த மீன் துண்டு இருந்தா எடுத்துட்டு வா. என்னது, என்ன 2 வேணுமா? ஆமாடி, எடுத்துட்டு வாடி. கண்ணு வைக்காத, சோறு போடுறதுக்குலாம் கண்ணு வைக்க கூடாது, பாத்துக்க. ம் சரி சரி, நான் போய் எடுத்துட்டு வரேன். இவ வேற இன்னும் 2 பீஸ் கேட்குறா. விட்டா தின்னுட்டே இருப்பா. இவாளை இந்த 2 பீஸோட அமுச்சு விட்ற வேண்டியதுதான். நான் வேற நல்லா திங்கலாம் நினைச்சேன். இவளே அவ்வளோத்தையும் தின்னுட்டு போயிடுவா போல. ஏ குந்தாணி, சீக்கிரம் கொண்டு வாடி, பசிக்குது. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? விட்டா தட்டோட முழுசா முழுங்கிருவா போலயே. இந்தா சின்ன பொண்ணு. தாத்தா சாப்பிடுவோம். நம் 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 நம். எப்படி திங்குறா பாரு. இதுக்கு முன்னாடி மீனே கண்ணில் காணாத மாதிரி. ஒத்தரோசா, எதுவும் சொன்னியோடி? ஏதும் சொல்லலடி, நீ சாப்பிடு. நல்லா வறுத்துருக்கடி, நல்லா டேஸ்டா இருக்கு. உப்பு மிளகாத்தூள்லாம் சும்மா கரெக்டா போட்டிருக்கேடி. ஆமா, நல்லா தானே இருக்கும். சரி ஒத்தரோசா, இன்னும் 2 துண்டு இருந்தா எடுத்துட்டு வா. சின்ன பொண்ணு, உனக்கே இது நியாயமா இருக்காடி? நான் காலையில மார்க்கெட்ல கொஞ்சம் தாண்டி மீன் வாங்கிட்டு போனேன். இன்னும் யாருமே சாப்பிடல. நான் சாப்பிடணும், என்னைய வீட்டுக்கார் சாப்பிடணும். வாங்கிட்டு வந்த மீன்ல நீயே அரைவாசி தின்னுட்ட. என் வீட்டுக்கார் இல்லைன்னா திட்டுவாருடி. அப்படியா சொல்ற? சரி ஒத்தரோசா, இவ்வளோ கெஞ்சி கேட்குற, அதனால விடுறேன். சரி விடு. சரி, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். அப்பா, நல்ல வேலை. இந்த சின்ன பொண்ணு திரும்ப கேட்கல. எதையோ சொல்லி சமாளிச்சிட்டோம். கிடைச்ச வரை நம்மளுக்கு லாபம். சரி குந்தாணி, நாங்கள் அப்போ கிளம்புறோம். சரியா? இன்னொரு நாள் வரோம் வீட்டுக்கு. தயவு செஞ்சு வராதீங்கடி. சரி சின்ன பொண்ணு, வாங்க. ஒத்தராசாக்கா, நாங்க போயிட்டு வரோம். போங்க, ஆனா 2 வாரம் தயவு செய்து என்னமோ வராதீங்க. சரி ராதிகா. குந்தாணி பாய். பாய் பாய், போய் தொலைங்க. இனிமே இந்த வீட்டுக்கு வெளியே பூட்டை தான் போடணும் போல. பூட்டை போட்டு பின்வாசல்ல இருந்து உள்ள இருந்துக்கணும். இல்லைன்னா அவ்வளோ வரம் இப்படிதான்ப்பா வராளுங்க. சை, எப்பா போயிட்டாளுங்க. ஒருவேளை போன வர சந்தோஷம். இனிமையாச்சும் நம்ம நிம்மதியா இருந்து தும்போம்.